இடைக்கால இந்திய வரலாறை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய சில வரலாற்று ஆதாரங்களை அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் கஜுராஹோ கோயில் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்களை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து ராஜஸ்தானில் அபுமலை, அடுத்து ஒடிசாவில் குணாக் சூரியனார் கோயில். சரிங்களா? இது இல்லாமல் தென்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோயில், பெருவுடையார் கோயில், ராஜராஜேஸ்வரம், பிரகதீஸ்வரர் ஆலயம். இப்போ நான் சொன்ன 4 வார்த்தைகள் ஒன்று தான். தஞ்சையில் இருக்கக்கூடிய பெருவுடையார் கோயில்னாலும் பெரிய கோயில்னாலும் ராஜராஜேஸ்வரம்னாலும் பிரகதீஸ்வரம் ஆலயம்னாலும் ஒன்று தான். அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். இது அத்தனையும் இடைக்கால இந்திய வரலாறை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சின்னங்கள். சார், தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில். ஃபர்ஸ்ட் ஐராவதம்னா என்ன சார்? இந்திரனுடைய யானையின் பேர் தான் ஐராவதம். எங்கே சார் இருக்கு இந்த கோயில்? கும்பகோணத்தில் அரசியல் ஆற்றங்கரையுடைய அரசியலாறில் 2 கரை இருக்கும். ஒன்று வடகரை, இன்னொன்று தென்கரை. தென்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோயில் தான் அது. அடுத்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருக்கோம் கோயில் தானே சார் பார்த்துருக்கோம். இதுவும் பள்ளிவாசல் அல்லது மசூதிகள் இருக்கா சார்? இடைக்கால இந்திய ஆதாரங்களை இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி மசூதிகள். ஜும்மா மசூதி இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மசூதி அப்படின்னு ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போ மத்திய பிரதேச மாநிலத்துடைய தலைநகரான போபாலில் தாஜ் உல் மஸ்ஜித், அதுதான் இப்போ இருக்கிற பெரிய மசூதி. அடுத்து தாஜ்மஹாலை சுற்றி இருக்கக்கூடிய முத்து மசூதி, மோதி மசூதி, இது எல்லாமே வரும். அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மசூதிகளே ரொம்ப பழமையான மசூதியாக இருக்கக்கூடிய குவாத்புல் இஸ்லாம் எங்கே சார் இருக்குது? அஜ்மீரில் இருக்குது. இந்த மசூதியை கட்டி கொடுத்தவர் யார் சார்? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் இந்த ஒரு மசூதி மட்டும் இல்லாமல் டெல்லியில் தாய்டின்கோ ஜோன்பரா அப்படின்ற மசூதியும் கட்டி கொடுத்துருக்காரு. அடுத்து இந்து கடவுளான லட்சுமி உருவம் பொறிக்கப்பட்ட தங்க நாணயம் வெளியிட்டவர் யார் சார்? கோரி முகமது. கோரின்றது அவர் ஆட்சி செய்த நிலத்தின் பெயர், முகமதுன்றது அவருடைய பெயர். அவர் வெளியிட்ட நாணயத்தில் இடம்பெற்ற மொழி என்ன சார்? சமஸ்கிருத மொழி. என்ன எழுத்து வடிவம்? தேவநாகரி எழுத்து வடிவம். அடுத்து வெள்ளி நாணயம் டங்கான்ற பேரில் 125 மில்லிகிராம் எடை இருக்கக்கூடிய வெள்ளி நாணயம் டங்கா அப்படின்ற பேரில் வெளியிட்டவர் யார் சார்? இல்துமிஸ் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இல்துமிஸ் வெளியிட்ட செப்பு நாணயத்தின் பெயர் ஜிட்டால். அப்போ டங்கான்ற வெள்ளி நாணயம், ஜிட்டால் அப்படின்ற செப்பு நாணயம் வெளியிட்டவர் யார்? இல்துமிஸ். அடுத்து பிருத்திவிராஜ ராஜு அப்படின்னு ஒரு புக் எழுதியவர் யார்? சந்த்பார்த்தை. பிருத்திவிராஜ் யாருன்னா யார் சார்? அதாவது ராஜபுத்திரர்கள் மொத்தம் 4 ஃபேமிலி இருப்பாங்க. அந்த 4 ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமானது சவுகான். அந்த சவுகானில் நமக்கு நல்ல பரிட்சயமான ஒருத்தர் யாருன்னா முதலாம் தரைன்பொருளில் கோரி முகமதுவை வீழ்த்திய பிருத்திவிராஜ் சவுகான். அந்த பிருத்திவிராஜ் சவுகானுடைய வாழ்க்கை வரலாறு நூலின் பெயர் தான் பிருத்திவிராச ராசோ. எழுதினவர் யார்? சந்த்பார்த்தை. அடுத்து காஷ்மீருடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு புத்தகமே போதும். அந்த புத்தகத்தின் பெயர் தான் ராஜ தரங்கிணி. எழுதினவர் யார்? கல்கனர். அடுத்து டெல்லி சுல்தானியத்துடைய வரலாறை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலின் பெயர் ஹசன் நிசாமி எழுதின அந்த நூல். அந்த நூலின் பெயர் தாஜ் உல்மா ஹசீர்.